இந்த மாதத்திலும் ஆண்டுடைய வார்த்தையை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் அடிப்படையில் யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து சிலவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். வாசிக்கலாம். ஆதியாகமம் 39 2ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். The Lord was with Joseph. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்பதுதான் இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோசேப்பு இந்த உலகத்திலே 110 ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 17 வயதிலே அவருடைய சரித்திரம் அங்கே 37ஆம் அதிகாரத்திலே ஆரம்பிக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவர் அவனோடு கூட முழு வாழ்க்கையிலும் இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் இருந்தார் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் யோசுவாவோடு இருந்தார், கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார், கர்த்தர் தாவீதோடு இருந்தார், கர்த்தர் சாலமோனோடு இருந்தார், கர்த்தர் எசேக்கியாவோடு இருந்தார் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட வசனங்கள் ஏதோ ஒரு இடத்துல மாத்திரம் தான் வருகிறது. ஆனால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று வேதத்தில் 5 வசனங்கள் சொல்கின்றன. 5 இடத்துல ஆண்டவர் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். 2ஆம் வசனத்திலே இங்கே நாம் வாசித்தோம் அல்லவா, இங்கே போடப்பட்டிருக்கிறது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். 3ஆம் வசனத்தில் பாருங்க, அங்கேயும் போடப்பட்டிருக்கிறது கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று, அவன் செய்கிற யாவையும் வாய்க்கப்படுகிறார் என்று எச்சமான் கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா 21ஆம் வசனத்திலே, அதே அதிகாரம் 21ஆம் வசனத்திலே கர்த்தரோ யோசேப்போடு இருந்து, 23ஆம் வசனத்தில் பாருங்க, கர்த்தர் அவனோடு இருந்தபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே அதிகாரத்திலே மறுபடியும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இருந்த இடங்கள் வித்தியாசமானவைகள், ஆனால் அவனோடு இருந்தவர் ஒரே நபர். ஹல்லேலூயா. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். இதை புதிய ஏற்பாட்டிலே ஒரே வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் நீங்க வாசிப்பீங்கன்னா, அப்போஸ்தலர் 7:9-10 நம்முடைய முற்பிதாக்கள், கோத்திர பிதாக்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போகும்படி விற்று போட்டார்கள். அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு, தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்கள் என்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்தில் அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். தேவனோ அவனோடு இருந்தார். ஹல்லேலூயா. இந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலே யோசேப்பு இருந்த 4 இடங்களையும், அந்த 4 இடத்திலும் கர்த்தர் எப்படி யோசேப்போடு இருந்தார், அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்தார் என்று சொல்லி நான் சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து விரும்புகிறேன். பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில நன்மையிலும் தீமையிலும், ஏற்றத்திலும் இரக்கத்திலும், வாழ்விலும் தாழ்விலும், in the thick and thin of his life, in the ups and downs of his life, in good times and bad times, in the twists and turns of his life, the Lord was with him. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். 37ஆம் அதிகாரத்தில் தான் முதலாவது யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் யாக்கோபுவின் புத்திரர்கள் ஒருவராகிய இந்த யோசேப்புக்கு 17 வயது என்று சொல்லி 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் அந்த யோசேப்புக்கு சொப்பனங்களை ஆண்டவர் கொடுத்தார். சொப்பனங்களை கொடுக்கும் பொழுது அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்திலே அவனுடைய தகப்பன் அவனை நேசித்தபடினால் சகோதரர்கள் பகைத்தார்கள். அவனுக்கு சொப்பனம் உண்டாகி அதை தன்னுடைய சகோதரருக்கு சொன்னபடினாலே இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். 11ஆம் வசனத்திலே அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். ஒரு நாள் தன்னுடைய சகோதரனை பார்க்கும்படி, சகோதரர்களை பார்க்கும்படி அங்கே யோசேப்பு போகும்பொழுது 18ஆம் வசனம் சொல்லுது, அவனை தூரத்திலே வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணினார்கள். யோசேப்பை முடிச்சு கட்டுறதுக்கு, யோசேப்பை கொலை செய்வதற்கு அவங்க எல்லாம் 11 சகோதரர்களும் பிளான் பண்ணிட்டாங்க. இப்ப பாருங்க, ஒருவரை பார்த்து சொல்றாங்க, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை என்ன செய்யலாம், கொன்று போட்டு விடலாம், கொன்று போட்டு அவனை தூக்கி போடுவிடலாம் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே
they all plotted or conspired to kill him. அவனை கொன்றுவிட வேண்டும் என்று தீர்மானம் போட்டாங்க. எல்லாரும் தீர்மானம் போட்டாங்க. அவனை முடிச்சு கட்டிடணும்னு சொல்லி. எத்தனை வயசுல? 17 வயசுல அவனுடைய வாழ்க்கை முடிந்திருக்க வேண்டும். அவனுடைய சகோதரர் எல்லாரும் கொலை செய்வதற்கு திட்டம் போட்டு விட்டார்கள். ஆனா கர்த்தரோ அவனோடு இருந்தார். ஒரு எல்லை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கீழே உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா நான் சொல்ற வார்த்தை, அவனை குழியில் இருக்கும் பொழுது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். நல்லா கவனிங்க. அவனை கொலை செய்யறதுக்கு திட்டம் போட்டாச்சு. ஆனா எப்படி ஆண்டவர் பாதுகாத்தார் சொன்னா, யோசேப்பை ஆண்டவர் பாதுகாப்பதற்கு 3 நபர்களை பயன்படுத்துகிறார். அவனை கொலை செய்யாமல் தடுப்பதற்கு ஆண்டவர் 3 நபர்களை பயன்படுத்துகிறார். முதலாவது யாருன்னு சொன்னா சொல்லுங்க, ரூபன். யாரை பயன்படுத்துறாரு? ரூபனை பயன்படுத்துறாரு. ரூபன் சொல்றான், அந்த 11 பேர்ல ஒரு ஆள் ரூபன் சொல்றான், நம்ம அவனை கொலை செய்யறதுனால என்ன பிரயோஜனம்? நம்ம ரத்த சிந்துற நமக்கு தான் கெட்ட பேரு, அப்படிலாம் செய்ய வேண்டாம் என்று அவனை தப்புவிக்கும்படி அவன் ஒரு ஆலோசனை சொல்றான். அவனை தூக்கி நம்ம குழியில போட்டுருவோம். எங்க போட்டுருவோம்? குழியில போட்டுறதுக்கு ஆலோசனை சொல்றான். கொலை செய்ய வேண்டாம், என்ன செஞ்சிருவோம்? குழியில போட்டுருவோம். அவன் நம்முடைய கை அது இரத்தப்பழிக்கு நீங்களா இருக்கும், குழியில போட்டுருவோம் அப்படின்னு சொல்றான். அப்படி ஆண்டவர் பேச வைத்தது ஆண்டவருடைய அனுக்கிரகம். இவன் பாருங்க, இந்த சகோதரர்லாம் அவனை குழியில தூக்கி போட்டு மேல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. கீழே எந்திரமா செஞ்சுட்டு இருந்தான். யோசேப்பு கத்துறானா. அங்க போடல, 42 அதிகாரம் 21 வசனத்துல போட்டிருக்கு. யோசேப்பு, அண்ணே என்ன காப்பாத்துங்க, குழியில இருந்து என்ன தூக்கி விடுங்க அப்படின்னு கெஞ்சினானா. என்ன பண்ணானா? அங்க பாருங்க, கெஞ்சி. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட பொழுது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டோம். அவனுக்கு செவி. அவன் கெஞ்சினான் கீழே கடந்து. இவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? கரிசோறு சாப்பிட்டு இருக்கானுங்க. இவங்கெல்லாம் சோறு சுத்தி உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கானுங்க. கீழே யாருக்குதா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. பகைத்தார்கள், குழியில தூக்கி போட்டார்கள். இப்ப ஆண்டவர் 2வது ஒரு நபரை பயன்படுத்துறாரு. அது யாருன்னு சொன்னா, யார் சொல்லுங்க? யூதாவை பயன்படுத்துறாரு. யூதா சொல்றான், இவனை குழியில போட்டனால என்ன நமக்கு லாபம்? யாரா வந்தா வித்துடலாம், வித்தாவது நமக்கு என்ன பண்ணுவோம்? காசு கிடைக்கும் அப்படின்னு யார் சொல்றா? யூதா சொல்றான். இப்போ அப்படி சொல்லி முடிக்கிற நேரத்தில் கரெக்டா ஒரு கும்பல் வருது. யாரு? இஸ்மவேலர்கள் வர்றாங்க. இஸ்மவேலர்கள் அவர்களாம் ட்ரேடர்ஸ், வியாபாரிகள். அவங்க வந்து வராங்க. அப்ப எல்லாம் பிளான் பண்றாங்க, குழியில தூக்கி எடுத்து அவர்கள் கையில 20 வெள்ளிக்காசுக்கு என்ன பண்றாங்க? வித்துக்கிட்டு அவன் என்னத்தை வாங்கி சாப்பிட்டான தெரியல, வாங்கிட்டு வித்துட்டு போயிட்டாங்க. பாருங்க, ரூபனை ஆண்டவர் பயன்படுத்துறாரு. யூதாவை குழியிலிருந்து வெளியெடுக்கிறதுக்கு பயன்படுத்துறாரு. அதாவது ரூபனை கொலை செய்யாம தடுத்து குழியில போறதுக்கு பயன்படுத்துறாரு. குழியிலிருந்து வெளியே தூக்கி யூதாவை பயன்படுத்துறாரு. அந்த வெளியில அவனை வாங்கி கொண்டு போகிறதுக்கு கரெக்டா யாரை கொண்டு வராரு? இஸ்மவேலரை கொண்டு வராரு. நல்லா கவனிங்க. இஸ்மவேலர்கள் மறுபடியும் யார்கிட்ட போய் வித்துட்டாங்க? போத்திபாருடைய கையில போய் வித்துடுறாங்க. அப்ப யோசேப்பு 2 முறை விற்கப்பட்டான். இஸ்மவேல் இடத்துல விற்கப்பட்டான், போத்திபார் இடத்துல விற்கப்பட்டான். நல்லா கவனிங்க. இங்கே 3 கூட்டத்தரை பார்க்கிறோம். சகோதரர்கள், இஸ்மவேலர்கள், அவர்கள் போத்திபார். இந்த 3 கூட்டமும் சுயநலத்துக்காக செயல்படுது. இவன் சகோதரர்கள் இவன் எப்படியாவது சொப்பனை நிறைவேறக்கூடாது அப்படிங்கிறத they wanted to get rid of him, அவனை விரட்டி அடிச்சிடணும் அப்படிங்கிறதுல செயல்படுறாங்க. 2வது இஸ்மவேலர்கள் இவனை 20 காசுக்கு வாங்கி 40 காசுக்கு விற்போம் அப்படிங்கிற லாபத்துக்காக அவர்கள் செயல்படுகிறார்கள். போத்திபாருக்கு என்ன தேவை? ஒரு நல்ல வேலைக்காரன் தேவை. இப்படியெல்லாம் அவர்கள் நினைத்து யோசேப்பை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது யோசேப்பை குறித்து கர்த்தர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. குழியிலிருந்து அவனை வெளியே எடுத்து அவனை போத்திபார் வீட்டுக்கு கொண்டு போய் அவனை எகிப்து தேசத்தில் வைத்து அந்த தேசத்துக்கே அதிபதி ஆக்க வேண்டும் என்கிற திட்டம் யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த யோசேப்புக்கு என்ன தெரியாது அப்படின்னா, ஆண்டவர் ரூபனை பயன்படுத்துறது, யூதாவை பயன்படுத்துறது, இஸ்மவேலர்களெல்லாம் ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக பயன்படுத்துறாருன்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த மக்களுக்கு என்ன தெரியாதுன்னா, ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தான் எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார் யோசேப்புக்கு. அப்ப இது எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் அங்கே இருந்தது. ஹல்லேலூயா. குழியின் அனுபவத்திலே கர்த்தர் யோசேப்போடு இருந்தார்.
சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தெரியாத சில நபர்களை பயன்படுத்தி ஆண்டவர் நமக்கு வேண்டிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. யோசேப்புக்கே தெரியாது ரூபன் சொன்னது, யோசேப்புக்கு தெரியாது யூதாஸ் செய்த காரியங்கள். இப்படி அநேக காரியங்கள் செய்யாவிட்டாலும் ஆண்டவர் பின்னாடி இருந்து செயல்படுகிறார், நமக்காக செயல்படுகிறார். அல்லேலூயா. அப்போ குழியிலே ஆண்டவர் என்ன செஞ்சார்னா யோசேப்பை பாதுகாத்தார். He protected him. In the pit the Lord was with Joseph and he protected Joseph. யோசேப்பை கர்த்தர் பாதுகாத்தார், சாவிலிருந்து பாதுகாத்தார், மரணத்திலிருந்து ஆண்டவர் அங்கே விழுந்து விடாதபடிக்கு பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் ஏன் ஒரு இப்படிப்பட்ட சூழ்நிலை, பகைக்கப்படுகிற சூழ்நிலைகள், பொறாமை கொள்ளப்படுகிற சூழ்நிலைகள், குழிகளை தூக்கிப்படுகிற சூழ்நிலைகள், ஆனால் இதில் எல்லா மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஒரு லட்சம் பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நேரங்களில் ஆண்டவருடைய அதரிசனமான கரங்கள் நம்மை பாதுகாத்திருக்கிறது. உங்களுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்திருக்கிறார். தீங்குக்கு பாதுகாத்திருக்கிறார், ஆபத்துக்களுக்கு பாதுகாத்திருக்கிறார், விபத்துக்களுக்கு கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். ஆண்டவருடைய கரம் நம்மை தூக்கி எடுத்து கொண்டு வந்தது. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற கர்த்தர். அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பாதுகாப்பேன் என்கிறது தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம். அங்கே நீங்க பாருங்க, அவன் வெளி தேசத்துக்கு கொண்டு போகப்படுகிறான். தனிமையான நேரத்திலே கர்த்தர் கூட இருந்தார், நிச்சயமில்லாத நேரத்திலே கர்த்தர் கூட இருந்தார். என்ன நடக்க போகிறதோ என்கிற சூழ்நிலை, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ என்கிற அந்த நிச்சயமற்ற நேரத்திலே கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை ஒரு தனிமை உணர்வு உங்களுக்குள்ளா இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு நிச்சயமற்ற ஒரு நிலைமை, அன்சர்டனிட்டி, என்ன நடக்க போகிறதோ, எப்படி என்னுடைய சொப்பனங்கள், என்னுடைய தரிசனங்கள், என்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற போகிறதோ, எல்லாமே இப்படி இருண்டு இருக்கிறதே அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனா ஒன்ன மறந்துடக்கூடாது, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு தெரியாமே கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு தெரியாத சில நபர்களை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா, முதலாவதாக குழியிலே கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்தார். இரண்டாவது 39ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானி தலையாரிகளுக்கு அதிபதியாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்திலே விலைக்கு வாங்கினான். இப்போ 2 பேர் விலைக்கு வாங்குறாங்க. இஸ்மவேலர்கள் யோசேப்பை விலைக்கு வாங்குறாங்க. எத்தனை காசுக்கு? 20 வெள்ளி காசுக்கு. போத்திபார் எவ்வளவுக்கு வாங்கினா நமக்கு தெரியல, கொஞ்சம் கூட வச்சு தான் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படிதானே? அவனுக்கு கூட வச்சு லாபத்துக்கு தான் என்ன பண்ணியிருப்பானுங்க, இந்த அடிமையா வித்திருப்பானுங்க. ஆகவே போத்திபாருடைய வீட்டுக்கு அங்கே கொண்டு செல்லப்படுகிறான், விலைக்கு வாங்கினான், விற்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. இப்போ 2வது யோசேப்பு எங்க இருக்கிறான்னு சொன்னா போத்திபாருடைய வீட்டில் இருக்கிறார். குழியிலே கர்த்தர் கூட இருந்தார், போத்திபாருடைய வீட்டிலே கர்த்தர் கூட இருந்தார். அல்லேலூயா. அங்கே வேதம் சொல்கிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் தூர தேசத்தில் இருக்கிறான், அந்நிய தேசத்தில் இருக்கிறான், சகோதரர்களால் துரத்தப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறான், குடும்பத்தை விட்டு பிரிந்த நிலைமையில் இருக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் யார் இங்க இல்லாட்டாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரை விட்டுறக்கூடாது. ஆண்டவர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னால் வேதம் அங்கே சொல்கிறது, அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க, இந்த 39ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் யோசேப்புடைய வாழ்க்கையிலே நடந்த 11 வருஷம் நடந்த சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 17 வயசுல அவன் ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தான், குழியிலே தூக்கி போடப்பட்டான். 30 வயசுல தான் என்னவனா ராஜாவாக அவன் மாறுகிறான். 30 வயசுல 13 ஆண்டுகள். இந்த 13 ஆண்டுகள் எங்கே இருந்தான்னு சொன்னா போத்திபாருடைய வீட்டிலும் சிறைச்சாலையிலும். எங்களா இருந்தாரு? போத்திபாருடைய வீட்டிலும் சிறைச்சாலையில இருந்தா. எத்தனை வருஷம் போத்திபார் வீட்டில் இருந்தார்? எத்தனை வருஷம் அது நமக்கு தெரியாது. ஆனால் தள்ளுபடி ஆகமோ அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது பைபிள் இல்லாத, தள்ளுபடி ஜாஷேர் என்கிற புத்தகம். அந்த புத்தகத்தில் என்ன போட்டிருக்குன்னா, யோசேப்பு 12 வருஷம் சிறைச்சாலையில் இருந்தான் போட்டிருக்கு. இத்தனை வருஷம்? 1 வருஷம் போத்திபாருடைய வீட்டிலும் 12 வருஷம் சிறைச்சாலையிலும் இருந்தார், நீண்ட காலம். அப்ப 1 வருஷம் அந்த போத்திபாருடைய வீட்டிலே இருக்கும்போது 2 காரியம் நடக்குது. ஆண்டவர் 2 காரியம் செய்யற. ஒன்று, அவன் செய்வதெல்லாவற்றை கர்த்தர் வாய்க்கப்படுகிறார். அல்லேலூயா. God prospered him.
ஆண்டவர் காரிய சித்தியை தருகிறார். அவன் வச்சதெல்லாம் ஆசீர்வாதமா மாறுது. அவன் எல்லாவற்றையும் உண்மையை நேர்மையாக செய்கிறான், எல்லாவற்றையும் சிறப்பாக செய்கிறான். வேதம் சொல்லுகிறது, அங்கே காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான். கர்த்தர் அவன் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினார் என்று கண்டு, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று கண்டு யோசேப்பிடத்திலே தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன்னை வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கு உண்டான எல்லாவற்றிற்கு விசாரணைக்காரன் ஆக்கினது முதல் கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம், நல்ல கவனிங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம் சொன்னா, நம்ம நிமித்தமாக சிலரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல உங்க மூலமா உங்க ஆபீஸ் ஆசீர்வதிப்பார், உங்க வீட்டை சுற்றிலும் ஆசீர்வதிப்பார், நீங்க இருக்கிற இடத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் போத்திபாரையும் அவனுடைய வீட்டையும், கர்த்தர் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. யோசேப்பின் நிமித்தம், யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னால் நம் நிமித்தம் சிலர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்மை கொண்டு சிலரை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு சபைக்கு சொல்ற காரியம், உங்கள் மூலமாக சிலர் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. கர்த்தர் உங்களை கொண்டு காரியம் செய்வார். நீங்க செய்கிறதை கர்த்தர் வாய்க்க செய்வார். அங்கே ஆண்டவர் படிப்படியாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எல்லாவற்றிலும் இந்த யோசேப்பு உண்மையா இருக்கிறார். அடிமையா இருந்தாலும் அங்கே உண்மையாக வேலை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதே யோசேப்பு வீட்டில் இன்னொரு பிரச்சனையும் வருது. என்ன வருது? அங்க வீட்டுக்குள்ள ஒரு ஆளு தகராறு பண்ணுது. என்ன பண்ணுது? அந்த பாருங்க, சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் என்ன போட்டாலாம்? கண்ணு போட்டு என்னோட சைனை என்றார். அவனோ என் எஜமான், நல்லா கவனிங்க, தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளை யாதொன்றை குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையிலே ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு, உன்னை மட்டும் தான் விலக்கி வச்சிருக்கிறாரு, உன்னை மாத்திரம் தான் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. மற்ற எல்லாத்துக்கும் மேல அதிகாரம் இருக்குது. ஆகவே என்ன சொல்றான் பாருங்க, இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? நம்முடைய வாழ்க்கையில கவனிக்கணும். ஆண்டவருடைய பிரசனம் நம்மோடு இருக்கும் என்று சொன்னால், அந்த பிரசனத்தை நாம் உணர்ந்தவர்களாக இருப்போம் என்று சொன்னால் பாவத்தை விட்டு விலகி ஓடுவோம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல யோசேப்பு எவ்வளவு உண்மையா இருக்கிறான்னு பாருங்க. சின்ன காரியத்தில் உண்மையா இருந்தா இப்போ பெரிய ஒரு சோதனை வருது. யாருமே இல்லை பார்க்கற, அங்க போத்திபார் இல்லை, என்னமாக அவனுடைய சொந்தக்காரங்க இல்லை, தகப்பன்மார் இல்லை, யாருமே இல்லை. பாவம் செய்வதற்கு எளிதான ஒரு வாய்ப்பு. ஆனால் அவன் சொல்றான், கர்த்தர் என்னை பார்க்கிறார். ஹல்லேலூயா. He was aware of the presence of God, conscious of the presence of God. யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே தேவன் என்னோடு இருக்கிறார் என்கிற உணர்வை உடையவனாக இருந்தான். இப்போ ஆண்டவர் நம்மோடு பேசுறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நீங்க என்ன சொல்வீங்க? அல்லேலூயா அப்படிதானே? கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு. வெளியே போறீங்க, பாவம் செய்யற சூழ்நிலை வருது, பொய் சொல்ற சூழ்நிலை வருது, கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்கிற உணர்வு அப்போ இருக்குதா? கர்த்தர் என்கிட்ட இருக்கிறாரு, கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிற உணர்வு பாவம் சோதனை நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? இங்கே தூரமாக இருந்தாலும் அவன் சொல்கிறான், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? எப்படி நம்முடைய வாழ்க்கையில நல்லா கவனிங்க. we should be conscious of the presence of God. தேவன் நம்மோடு இருக்கிறார், எல்லா சூழ்நிலையும் என்னோடு இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்கு தேவை. என்னை பார்க்கிறார் என்கிற உணர்வு நமக்கு தேவை. இதுல என்ன சம்பவம் பின்னாடி பார்த்தீங்கன்னா, என்ன செய்யறாரு யோசேப்பு? அவளை விட்டு ஓடி போறதை பார்க்கிறோம். அவள் வஸ்திரத்தை பிடிச்சு வச்சுக்கிறார். ஆனால் அவன் அந்த வஸ்திரத்தை விட்டுட்டு என்ன பண்றான்? ஓடி போகிறான். வஸ்திரத்தை விட்டான், ஆனா கற்பை விடல. ஹல்லேலூயா. தன்னுடைய பரிசுத்தத்தை விடல, காப்பாற்றினான். இதில் நல்லா கவனிங்க, இதுல பாவத்தை மேற்கொண்டான் என்கிற ஒரு பகுதி இருந்தாலும் அவனுடைய லாயல்ட்டி, உண்மையை நம்ம பார்க்கிறோம். அவன் கர்த்தருக்கு உண்மையா இருந்தான், தன்னுடைய எஜமானனுக்கு உண்மையா இருந்தான். கர்த்தருக்கு என்னவா இருந்தான்?
he was loyal to Potiphar and also to God. கர்த்தருக்கும் போத்திபாருக்கும் உண்மையா இருந்தான். போத்திபார் இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் தான் விலக்கி வச்சிருந்தான், அதுல அவன் கவனமாக இருந்தான். ஹல்லேலூயா. ஆனா போத்திபாருடைய மனைவி புருஷனுக்கு உண்மையா இல்லை. போத்திபாருடைய மனைவி புருஷனுக்கு உண்மையா இல்லை. புருஷன் இருந்தாலும் அவள் பாவம் செய்ய அங்க தூண்டுகிறாள். ஆனால் யோசேப்பு அவன் கடவுளுக்கு உண்மையா இருந்தான், போத்திபாருக்கு உண்மையா இருந்தான். போத்திபாருக்கு உண்மையா இருந்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மறைந்திருக்க வேண்டியது, நாம் இருக்கிற இடத்துல கர்த்தருக்கும் மற்றவர்களுக்கு உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அப்படி செய்வோம். பைபிள்ல சில காரியங்களுக்கு நாம் விலகி ஓட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்கெல்லாம் சொன்னா, ரெண்டு காரியத்துக்கு. விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள், இரண்டாவதாக தேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள், பாலி இச்சைக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியத்தில் இருந்து விலகி பரிசுத்தமாக காத்துக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். கர்த்தர் அந்த கிருபை யோசேப்புக்கு கொடுத்தார். இப்போ போத்திபாருடைய வீட்டில் கர்த்தர் ரெண்டு காரியம் செய்யறாரு. ஒன்று, அவனை காரியங்களை வாய்க்க செய்யறார், ப்ராஸ்பரிட்டி. ரெண்டாவது, பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னம் நமக்கு அவசியம். ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை கொண்டு அநேகரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுதுதான் பாவத்தை ஜெயிக்க முடியும். ஆண்டவருடைய பலன் இல்லாம பாவத்தை ஜெயிக்க முடியாது. ஆண்டவருடைய பிரசனத்தை அவன் உணர்ந்தவனாக பாவத்தை மேற்கொண்டு நடக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். மூன்றாவதாக இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்போ இவன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான், பாவம் செய்யாதபடிக்கு விலகி ஓடிட்டான். யார் கையில மாட்டிக்கிச்சு சட்டை? போத்திபாருடைய மனைவி கையில மாட்டிக்கிச்சு. இப்ப இவ தான் தூண்டுற பாவம் செய்யறதுக்கு. இப்ப இவ என்ன பண்ற, பேச்ச மாத்தி அவன் தான் பாவம் செய்ய வந்தான் பாருங்க, சட்டையை பிடிச்சுக்கிட்டு புருஷன்ட்ட போய் சொல்றா, என்னது இந்த மாதிரி செய்ய நினைச்சா அப்படின்னு. ஆனா இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா 17ஆம் வசனத்துல இவ புருஷனையும் சேர்த்து என்ன பண்றா, குறை சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னா, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த இந்த எபிரேயன், நீ கொண்டு வந்தத பையன் தான் இப்படி நடந்துட்டான். அப்புறம் 19ஆம் வசனத்துல உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான். வேலைக்காரன் இப்படி செஞ்சான், உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செஞ்சிட்டான் அப்படின்னு யார் மேல பழிய போடுறா? போத்திபாருக்கு தெரியும், இவருடைய கேரக்டர் ஏற்கனவே அவனுக்கு தெரியும். ஆகவேதான் என்ன பண்ணல, ரொம்ப சீரியஸா எடுக்காம, ஆக்சுவலா ரொம்ப சீரியஸா எடுத்திருந்தானா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க? காலி பண்ணிருப்பான், கொலை செஞ்சிருப்பான். என் மனைவி மேல கை வச்சியாரா அப்படி என்ன பண்ணிருப்பான்? இப்படி செய்யறியா, உன்ன அடிமாவன், அவனை என்ன செய்யலாம், காசுக்கு வாங்கி தான் வச்சிருக்கிறான், ஆக என்ன செஞ்சிடலாம். ஆனா பாருங்க, கர்த்தர் பாதுகாத்தார். சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, போத்திபாருடைய அந்த கோபப்படுறான். ஆனா யோசேப்பு மேல கோபப்படல, ஜெனரலா கோபப்பட்டான்னு தான் போட்டிருக்கு. அவனுக்கு கோபம் உண்டது. ஏன்னா இவன் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, இவ வேற சொல்றா, நீ கொண்டு வந்த வேலைக்காரன் தான், நீ கொண்டு வந்த வேலைக்காரன் தான், யார் மேல பழிய போடுறா? அவன் போட்டவன இவன் பார்க்கறான், ஏதோ நடந்திருக்குங்க. அவனுக்கு எங்க போடுவான்? சிறைச்சாலை போன. கொலை செய்யவில்லை. நல்லா கவனிங்க, ஆண்டவர் இங்கேயும் கர்த்தர் பாதுகாக்கிறார். போத்திபாருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்றார். அவனை கொலை செய்ய விடாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்தில் வாசித்தீங்கன்னா, எல்லா நெருக்கமான நேரத்திலும் அவன் கொலை செய்யப்படாதபடிக்கு தடுக்கப்பட்டது காரணம் ஒண்ணு, கர்த்தர் அவனோடு இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆனா எங்க போயிட்டான்? இப்போ சிறைச்சாலைக்கு போயிட்டான், காவல் கிடங்குக்கு போயிட்டான். ஆனா பைபிள் அங்க போட்டிருக்கு, இப்ப முதல் பகுதி எங்க இருந்தான்? அந்த அதிகாரத்துல போத்திபாரோட வீட்டுல இருந்தான். அங்க 2 பேரை பைபிள் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். இப்போ ஜெயில போன புறம் எதுவும் சொல்லுது, கர்த்தரோ யோசேப்போட இருந்து 21ஆம் வசனத்துல, 23ஆம் வசனத்துல கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் செய்கிற காரியத்தை என்ன பண்ணாரா? வாய்க்க செய்தார். நல்லா கவனிங்க, இப்போ ஜெயிலுக்கு போயிட்டான். வாழ்க்கையில போல கேள்விகள் வந்திருக்கலாம். என்ன ஆண்டவரே, நான் பரிசுத்தத்துக்காக காத்துக்கொள்றதுக்கான ஓடி போனேன், நான் பாவம் செய்யாம இருக்கிறதுக்காக தான் இப்படி செஞ்சேன், இப்படி எனக்கு தவறா குற்றச்சாட்டு எங்க போட்டாங்க? ஜெயிலில் போட்டாங்களே. என்ன ஆண்டவரே, ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறதே. நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தாலும் சில நேரத்தில் அநீதிகள் இழைக்கப்படுது.
கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார். ஆனாலும் பொய் குற்றச்சாட்டுகள் வருது. கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார். ஆனாலும் என்ன அது சிறை அனுபவத்தில் தராரு. என்னையா அது சிறைச்சாலை, என்ன பொய் குற்றச்சாட்டுகள், அநீதிகள். கர்த்தர் என்ன விட்டுட்டாரா, கை விட்டுட்டாரா? சில நேரத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலை அனுமதிக்கிறார். ஆனா சிறைச்சாலை கர்த்தர் கூட இருந்தார். அல்லேலூயா. அங்க என்ன செஞ்சாராம்? அங்க சிறைச்சாலையில் நிறைய காரியம் ஆண்டவர் செய்கிறார். நான் சொன்னேன், அந்த அந்த அப்பாக்ரைஃபல் புக்கு, அந்த தள்ளுபடி ஆகமத்தினுடைய அந்த அந்த காரியத்தை வச்சே நம்ம பார்த்துக்கணும் வச்சா, நீண்ட நாட்கள் என்னவா இருக்கிறாரு? அந்த சிறையில் தான் இருக்கிறார். பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? 105ஆம் சங்கீதத்தில் 105ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில், அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. என்ன செஞ்சுட்டான்? குழியிலே பாதுகாத்தார். போத்திபாருடைய வீட்டிலேயும் பாதுகாத்தார். அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். ஆனால் சிறைச்சாலையிலே தயவு கிடைக்கப்படினார். உண்மைதான் பக்கம். இன்னொரு பக்கம் புடமிட்டார். என்ன செஞ்சாரு? புடமிட்டார். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்யற நினைக்கிற காரியங்கள் நிறைவேறதுக்கு முன்பாக ஆண்டவர் நம்ம புடமிடுறாரு. என்ன செய்யறாரு? புடமிடுறதுன்னா என்ன? சோதிக்கிறாரு. புடமிடுறதுனா என்ன? அக்கினிக்குள்ள விடுறாரு. புடமிடுறதுனா என்ன? கொஞ்சம் நெருக்கத்தை தராரு, பாடுகளை தராரு. 12 ஆண்டுகள் வச்சுக்கோமே. ஒருவேளை அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் ஒரு நீண்ட நாட்கள், அத்தனை ஆண்டுகள். என்ன ஆண்டவர், நான் செய்யாத தப்புக்கா இது? நான் ஒண்ணுமே தப்பு செய்யலையே, ஏன் இப்படி? அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கேள்விகளுக்கெல்லாம் பதில் இருக்காது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதை மாத்திரம் மறந்துடக்கூடாது. ஆண்டவர் புடமிடுகிறார். ஆண்டவர் நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். இந்த சிறைச்சாலையில் நடைபெற்ற ஒரு சம்பவம் மட்டும் பைபிள்ல இருக்கு. என்னன்னா, அங்கே ஒரு நாள் 2 பேர் வராங்க. யாரு? பார்வோனுடைய கோபத்துக்கு ஆளாகி 2 பேர் வரான். யாரெல்லாம்? பானபாத்திரங்காரனா, சுயம்பாகி. அப்படின்னு என்ன? சுயம்பாகினா என்ன? அப்போ சொல்றவன். பானபாத்திரக்காரன் யாரு? திராட்சை ரசம் ஊத்துறவன். பட்லர் அண்ட் பேக்கர். பட்லர் அண்ட் பேக்கர். பேக் பண்றவன் வரான், பட்லரும் என்ன பானபாத்திரக்காரன் வரான். 2 பேருக்கும் சிறைச்சாலை இருக்கும்போது சொப்பனம் வருது. 2 பேருடைய சொப்பனத்தையும் யோசேப்பு என்ன பண்றான்? வியாக்கியானம் பண்றான், அர்த்தம் சொல்றான். அந்த சுயம்பாகி அவனுடைய சொப்பனம் என்னன்னா, அவன் திரும்பமாக அவனை பார்வோன் கொண்டு போட்டுருவான். பானபாத்திரக்காரனை திரும்பவும் அவன் ஸ்தானத்துல தூக்கி வைப்பான், உயர்த்தி வைப்பான். சொன்ன மாதிரியே அப்படியே நடக்குது. ஹல்லேலூயா. 3 நாள் கழிச்சு பார்வோனுடைய பிறந்த நாள் வருது. அதே போல நடக்குது. அப்போ இந்த பானபாத்திரக்காரனை பார்த்து சொல்றான், என்ன தெரியுமா சொல்றான்? நான் 15ஆம் வசனத்துல 40:15, நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவல் கடங்கில் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யல அப்படின்ட்டு கீழே சொல்றான். எங்க என்னை நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி எங்க இருக்கு? 14ஆம் வசனத்துல இதுதான் அர்த்தம் என்று சொல்ற அன்றி நீ வாழ்வடை நீ நீ என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலை பண்ணுப்பா அப்படிங்கிற. அல்லேலூயா. நீ அங்க போகும்போது சொல்லு, இந்த ஒண்ணுமே தப்பு பண்ணாம ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறான், அவனுக்கு நல்ல அறிவு ஞானம்லாம் இருக்குது, சொப்பனெல்லாம் வியாக்கியானம் பண்ணுவான் அப்படின்னு கொஞ்சம் சொல்லி என்னை காப்பாற்றி விடுப்பா அப்படிங்கிறான். நம்மளால போன ஆளு மறந்துட்டான். எத்தனை வருஷம் மறந்தான்? எவனா மறப்பானா? சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணி மறுபடியும் அந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கு. அவ்வளவு பெரிய அந்த அந்தஸ்துக்கு வந்துட்டான். அந்த சொன்ன யோசேப்பை மறந்துட்டான். ஒருவேளை அன்னைக்கு வேணா மறந்துருக்கலாம், ஒருவேளை கொண்டாட்டத்தில், பரவசத்தில், உற்சாகத்தில் என்ன திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேக் வெட்டி கொண்டாடி மறந்துருக்கலாம் யோசேப்ப. 2வது நாளா ஞாபகம் வரணும்ல, அங்க ஒருத்தர் இருந்தான், அவன் சொன்ன மாதிரியே நடந்துச்சு. 2வது நாள் ஞாபகம் வரணும்ல, வருமா வராதா? 3வது நாளா வருமா வராதா? ஒரு வாரம் கழிச்சா வரணுமா? 2 வருஷம் வரலையா இவனுக்கு? 2 வருஷம் வரல. அதுவும் அவனுக்கா வரல,
இன்னொரு காரியம் சம்பவம் நடக்கும் போது என்ன வருது, நினைப்புக வருது. பாருங்க, இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிற யோசேப்பு இத்தனை ஆண்டுகள் இருக்கிறான், நல்லவனா இருக்கிறான், தீமை செய்யாம அங்க வந்து தீங்கு அனுபவித்துட்டு இருக்கிறான். இவன் சொன்னதை மறந்துட்டான். பாருங்க, சிலத்துல இவன் உதவி கேட்கிறான், ஏதாவது விடுவிச்சிருப்பான் நீ. சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம சிலரை மறக்க வச்சிருந்தார். என்ன பண்றாரு, அதுவும் நல்லதுக்கு தான். ஹல்லேலூயா. எப்போ நினைக்க வைக்கணுமோ நினைக்க வைப்பார். ஹல்லேலூயா. அதை பின்னாடி சொல்றேன், நல்லா கவனிங்க. இங்க என்ன சொல்லப்படுகிறனா, கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கர்த்தர் அவனோட தான் இருந்தார். என்ன சொல்லிக் கொடுத்தாருன்னா, ஆண்டவர் அவனுக்கு பொறுமையை சொல்லிக் கொடுத்தார், பாடுகளை சகிப்பதை சொல்லிக் கொடுத்தார், தீமையை சகிப்பதை கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தீமையை சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தீமை நம்ம வாழ்க்கையில இழைக்கப்படும், பொய் குற்றச்சாட்டுகள் வரும், மக்களுக்கு நம்ம நன்மை செய்தா நம்ம மறந்துடுவான். ஹல்லேலூயா. நன்மை செய்தா சில நேரத்தில் துரோகம் பண்ணுவானுங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் தாங்குவதற்கு ஆண்டவர் பலனை ஆண்டவர் தராரு. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இப்படி எல்லாமே நடந்தாலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவனை மறந்துடல. ஒரு லட்சங்க பார்க்கலாம். அவன் முதலாவது எங்க இருந்தான், குழியில இருந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலே கர்த்தர் அவனை காப்பாற்றினார். யூதாவை கொண்டு, ரூபனை கொண்டு, இஸ்மவேலரை கொண்டு, இப்படி பலவிதமான மக்களை கொண்டு அவன் செத்து விடாதபடிக்கு சகோதரருடைய கையிலிருந்தும் குழியிலிருந்தும் கர்த்தர் காப்பாற்றினார். இரண்டாவதாக, போத்திபாருடைய வீட்டிலே அவன் அங்கே இருக்கும்போது எகிப்திலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார். அங்கே ஒரு சோதனை வரும்பொழுதும் கர்த்தர் அந்த சோதனையை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்னை பார்க்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்கிற உணர்வு இருந்துச்சு. ஆகவே அடிமையா இருந்தாலும் தன்னுடைய காரியத்தை உண்மையாக செய்தார். பாருங்க, சில இடத்துல எனக்கு என்னையா அந்த கஷ்டம், நான் எதுக்கு வாழணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் அங்கேயே உண்மையாக கர்த்தருக்கு வேலை செய்யறான். ஹல்லேலூயா. போத்திபாருக்கு வேலை செய்யறான், போத்திபாருடைய வீட்டில் வேலை செய்யறான். கர்த்தர் ஏற்ற காலத்தில் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மையாக அதை நம்ப தகுந்தவர்களாக நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை படிப்படியாக ஆசீர்வதிக்கிறார். சரி, நான்காவதாக, இதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ நல்லா கவனிங்க, இவன் சிறைச்சாலையில் இருக்கிறான், எந்த தப்புமே செய்யல, நல்லதான் செஞ்சான், ஆண்டவரை கனப்படுத்தி தான் இருந்தான். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலை வருது. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியத்திற்கு நமக்கு பதில் தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியணும், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்கு ஏதாவது செய்வார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவார். He is working behind the scene. He is working out his purpose. அவருடைய நோக்கத்தையும் அவருடைய திட்டத்தையும் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார் என்பதை மாத்திரம் அறிந்திருக்க வேண்டும். நாலாவதாக இன்னொரு இடத்துக்கு போகிறான். அதுக்கு முன்பாக ஆண்டவர் அவனை விடுவிக்கிறதற்கு 3 வித்தியாசமான காரியங்களை பயன்படுத்துறார். God used 3 amazing turn of events to bring about Joseph's release and from prison. 3 காரியத்தை ஆண்டவர் பயன்படுத்துறார். ஒன்று, தெய்வீக தாமதங்கள். எல்லாம் சொல்லுங்க, தெய்வீக. சில இடத்துல தாமதம் நம்ம கஷ்டமா இருக்கும், ஆனா ஆண்டவர் தாமதத்தை அனுமதிக்கிறாரு. 2 வருஷம் கழிச்சு இதான் இன்னொரு காரியம் நடக்குது. இந்த 2 வருஷத்துக்கு முன்பாகவே இந்த மனுஷன் அவரை நினைச்சிருந்தான்னா, ஒருவேளை அவன் விடுதலையாகி எங்கேயோ போயிருப்பான், அந்த ராஜ பதவிக்கு வந்திருக்க முடியாது. ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில வைத்த நோக்கத்தை நிறைவேற்றிருக்க முடியாது. அந்த சொப்பனங்கள் நிறைவேறாமல் போயிருக்கும். ஆண்டவர் இந்த 2 வருஷ தாமதத்திலே ஆண்டவர் அதை பயன்படுத்துறார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஏன் தாமதங்களை நினைக்கலாம், ஆனா கர்த்தரே சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில தாமதங்களை அனுமதிக்கிறார். God allows delays. ஆண்டவர் தாமதங்களை அனுமதிக்கிறார். நீங்க வேதத்தில் பல இடங்களில் பார்க்கும்போது ஆண்டவர் சில காரியங்களை செய்யும் போது நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஏன் இப்படி? 4 நாள் கழிச்சுதான் எங்க வந்தாரு, லாசர் வந்தாரு. அவன் செத்து போயிட்டான். சாவருக்கு முன்னாடி வந்திருக்க வேண்டியதுன்னு. ஏன்? ஆண்டவர் அங்கே ஒரு அற்புதம் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை 4 நாளுக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னா, இல்ல சாவருக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னா ஏதோ சுகமளிக்கிறவர் அப்படிங்கிறதுல போவோம். ஆனா மரித்தோரை உயிர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. இந்த 4 நாள் கழிச்சு யூதர்கள் சொல்லுவாங்களா, அப்போதான் ஆவியே முற்றிலுமா வெளியே போகுதுன்னு, இல்லாட்டி ஆவி சுத்திட்டு தான் இருக்குமானது அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்களாம். அப்ப 4 நாள் போன செத்து போயிட்டான், ஆள் காலி.
அப்படின்னு நினைச்ச பிறகுதான் உள்ள வராரு. தம்முடைய வல்லமை விளங்க பண்ண. ஹல்லேலூயா. பாருங்க, படகுல போயிட்டு இருக்காங்க சீஷர்கள் எல்லாம். பயங்கரமான புயல் வருது, எல்லாம் தண்டு வலிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் புயல் வர்றதுக்கு முன்னாடி வரல, புயல் வந்த அப்புறம் நடந்து வர்றாரு கடல்ல. ஹல்லேலூயா. எவரி வீட்டுல பாருங்க, அவன் போய் நிற்கிறான், என் பிள்ளைக்கு இறங்கும், ரொம்ப கஷ்டப்படுறா, வியாதியா இருக்கான்னு. ஆனா இயேசு போய் சேரக்குள்ள செத்து போயிட்டாவ எவருடைய மகள். ஏன் ஆண்டவரை கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம்ல, ஏன் லேட்டா வந்தீரு? ஆண்டவருடைய லேட்டுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது. ஹல்லேலூயா. பக்கத்துல பா சொல்லுங்க, லேட்டா வந்தாலும் ஆண்டவர் சரியா வருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சிலத்துல எப்போ வந்தாலும் தெரியாது. பாருங்க, God is always on time. ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். நாயினோ பட்டணத்துக்கு போறாரு, செத்து எடுத்துட்டு வரும்போது அங்க போறாரு. ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க போய் சாவருக்கு முன்னாடி காப்பாத்திருக்கலாம்ல? ஆண்டவர் சில நேரத்தில் செய்வது நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு அத்தனை அற்புதங்களும் இயேசு மரித்தவர்களையும் உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை இருக்கிறது என்று பேசுகிறோம் என்று சொன்னார். ஆண்டவர் அன்னைக்கு அனுமதித்த தாமதங்கள். ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் 2 வருஷம் அந்த மனுஷனை மறக்க வச்சாங்க. போட்டுக்கு பாருங்க 41:2 2 வருஷம் சென்ற பின்பு, 2 வருஷம் சென்ற பின்பு. சில நீங்க நினைக்கலாம், ஏன் 2 வருஷம் லேட் ஆயிடுச்சு, ஏன் இத்தனை வருஷம் லேட்டு? கர்த்தருடைய அனுமதி எங்க நடக்குது. ஹல்லேலூயா. டிவைன் டிலேஸ் ஆர் ப்ராவிடென்ஷியல் டிலேஸ். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ப்ராவிடென்ஷியல் ட்ரீம். ஆண்டவர் அங்கே ஒரு சொப்பனத்தை, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு சொப்பனம், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு சொப்பனத்தை நம்ம அங்கே பார்க்கிறோம். அங்க பாருங்க, யாருக்கு சொப்பனம் வருது? பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவலட்சம் கேவலமான 7 பசு, அப்புறம் நல்ல பசு, புஷ்டியான பசு. இந்த கேவலமான பசு புஷ்டியான பசு என்ன பண்ணிருது? பட்சித்து போட்டது. அப்புறம் சாவியும் தீந்து போனமான கதிரு, அப்புறம் நல்ல கதிரு. இந்த தீந்து போன கதிரு நல்ல கதிரு என்ன பண்ணிச்சு? விழுங்கி போட்டுச்சு. காலமே எந்திரிச்சு பார்வோனுடைய மனம் கலங்கிட்டு இருந்துச்சான். என்னது? கலங்கிட்டு இருந்துச்சு. நல்லா கவனிங்க. இப்போ பார்வோன் என்ன செய்யறாருன்னா, எல்லா மந்திரவாதி ஞானி எல்லாம் கூப்பிட்டு, இப்படி ஒரு சொப்பனம் வந்துச்சுப்பா, வியாக்கியான அர்த்தம் சொல்லுங்க. ஒருத்தனுக்கும் சொல்ல தெரியல, ஒருத்தனுக்கும் சொல்ல தெரியல. இல்லை ஒருத்தனுக்கும் அது விளக்கம் புரிந்து கொள்ள கூடாமல் போயிட்டுன்னு போட்டிருக்கு. அப்பொழுது தான் அந்த பானபாத்திரனுக்கு மண்டையில வருது, அடாடா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேனே. என்னது? என்ன சொல்றான் பாருங்க, பார்வை நோக்கி நான் செய்த குற்றம் இன்றுதான் எனக்கு, அட படுபாவி, 2 வருஷம் கழித்து இப்போ உணர்ற பாரு. ஆனா அதுக்கு நல்லது. ஹல்லேலூயா. 2 வருஷம் கழிச்சு குற்றத்தை உணர சொல்றான். இப்படி சிறைச்சாலை இருக்கும்போது எனக்கு ஒருத்தன் அங்க உள்ள இருக்கிறவன் இப்படி எனக்கு அர்த்தத்தை சொன்னா, அவன் சொன்ன மாதிரியே நடந்துச்சு. சுயம்பாக்கிக்கு எப்படி சொன்னானோ அதே போல அவன் கொண்டு போடப்பட்டான். எனக்கு அவன் எப்படி சொன்னானோ அதே போல நான் பழைய ஸ்தானத்துல வந்துட்டேன்னு சொல்றான். இப்போ பார்வோன் யோசேப்பை அழைப்பிட்டான். ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு யாருங்க? அடிமை, ஒரு கைதி, சிறைச்சாலை இருக்கிறான். பார்வோன் யாரு? அவன் ராஜா, எகிப்து தேசத்துக்கே ராஜா. பார்வோன் அப்படின்னா ஒரு சூப்பர் பவர், ஒரு பெரிய அதிகாரம் படைத்தவன். அவன் ஏங்க ஒரு கைதியை போய் கூப்பிடணும்? உனக்கு சொல்லியிருக்கலாம், எனக்கு அப்படிப்பட்ட ஆள்லாம் வேலை. எல்லாம் கவனிங்க. இப்போ மன குழப்பத்தில் இருக்கிறான், டெஸ்பரேஷன்ல, ஒரு பயங்கரமான, ஐயோ இதுக்கு அர்த்தம் தெரியலையே, அர்த்தம் தெரியலையே, அப்படி மனசு குழம்பி போய் மனசு என்னது வெடிக்கிற மாதிரி நிலைமையில இருக்கிறான். இந்த நேரத்தில் அவன் கைதியோ யாரோ எவனோ, என மன குழப்பத்தை நீக்கினா போதும், கொண்டு வாயா அப்படின்னு கூப்பிடுறான். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இன்னொரு நாளா இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட சம்பவம், அவன் பாருங்க மன குழப்பத்தில் இருக்கிறபடினால யாராவது வந்து என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டான். பாருங்க, உங்களை உயர்த்துறதுக்கு யாரையோ குழப்பி விடுறாரு ஆண்டவர். ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சில இடத்துல தாமதங்களை கர்த்தர் பயன்படுத்துகிறாரு. இன்னொருத்தருடைய டிஸ்டர்பன்ஸ், இன்னொருத்தருடைய அங்கே டிஸ்ட்ரெஸ், இவைகளையும் ஆண்டவர் பயன்படுத்துறார். அவனுக்கு குழம்பி போச்சு. கூப்பிடுறான், யோசேப்பை கூப்பிடுறான். என்னெல்லாம் கவனிங்க. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்து, எங்கிருந்து? சிறைச்சாலை இருந்து அவனை தீவிரமாய் கொண்டு வாங்க, சவரம் பண்ணி
வஸ்திரம் தரித்து அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். பார்வோன் சொப்பனத்தை சொல்றான், அதே போல அதுக்கு சூப்பரா வியாக்கியானம் பண்றான். இப்படிதான் நடக்க போகுது, கர்த்தர் இந்த காரியத்தை உமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி 28ஆம் வசனத்தில் சொல்றான். இதெல்லாம் நடந்த உடனே கர்த்தர் இப்போ யோசேப்பை எங்க கொண்டு வந்துட்டாருன்னா அரண்மனைக்கு கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. அரண்மனைக்கு. குழியில் இருந்த யோசேப்பை எங்க அடுத்து எங்க பார்க்கிறோம்? பார்வோன் போத்திபாருடைய வீட்டிலே கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். சிறைச்சாலையிலே கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இப்போ அரண்மனையிலே கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார். அல்லேலூயா. 30 வயசு இப்போ யோசேப்புக்கு. அங்கே கீழே படிச்சிங்கன்னா போட்டிருக்கு 30 வயதாக இருந்தான் என்று 46ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பல காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். அங்கே ஆண்டவர் அரண்மனைக்கு அதிகாரியாக மாற்றுறார். 41:10 பாருங்க. 41:40 நீ அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். இரண்டாவதாக 43 பாருங்க, தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன். அரண்மனைக்கும் அதிகாரம், உயர்வு. இப்போ யோசேப்போட கர்த்தர் எங்க இருக்கிறார்னா அரண்மனையில் இருக்கிறார். அல்லேலூயா. குழியிலே இருந்து காப்பாற்றினார். பார்வோனுடைய வீட்டிலே, போத்திபாருடைய வீட்டிலே அவனை செழிக்க செய்தார். காரியங்களை வாய்க்க பண்ணினார். சிறைச்சாலையிலே அவனுக்கு தயவு கிடைக்க பண்ணினார், புடமிட்டார். 4வதாக அரண்மனையில் வைத்து கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. God promoted him. கர்த்தர் அவனை உயர்த்தினார். நல்லா கவனிங்க, காவல் கிடங்களை கிடந்த அவனை அரண்மனையில் கொண்டு உட்கார வைக்கிறாருங்க. இது கர்த்தரால் தான் செய்ய முடியும். ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது ஏற்ற காலத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது ஏற்ற காலத்திலே ஆண்டவர் தம்முடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அது வரைக்கும் நமக்கு என்ன தேவை? பொறுமை தேவை, உண்மை தேவை, பரிசுத்தம் தேவை, ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கை தேவை. அப்போ அது வரைக்கும் பாருங்க, இவனுக்கு பல ஆட்கள் உதவி செய்ய முடியல, சகோதரர்கள் உதவி செய்ய முடியல. போத்திபாருடைய வீட்டில் பல காரியம் நடக்குது. அங்கே நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பானபாத்திரக்காரன் உதவி செய்ய முடியல. ஆனால் கர்த்தர் இது எல்லாவற்றையும் பயன்படுத்தி ஒரே நாளில், எல்லாம் சொல்லுங்க, ஒரே நாளில் ஆண்டவர் பிரிசன்ல இருந்து பேலஸுக்கு கொண்டு போயிட்டார். கைதியா இருந்தவனை அரசனா மாத்திட்டார். ஒரு நாளில் கர்த்தர் மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நினைத்திருக்கிற காரியத்தை நிறைவேற்ற ஆண்டவருக்கு ஒரு நாள் போதும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு நாள் போதும். ஆனால் அதற்கு ஆயத்தமாவதற்கு சில நாட்கள் தேவைப்படுகிறது. ஆனால் சடதியாக திடீர் என்று சொல்லி கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் சில ஆட்களை தூங்க விட மாட்டாரு. ஆண்டவர் சிலருக்கு மனக்குளத்தை கொடுப்பாரு, உங்களை கூட்டிட்டு வர சொல்லுவாரு, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோசேப்புடைய வாழ்க்கையில தான் பார்க்கிறோம், சடன் டர்ன் ஆஃப் ஈவென்ட்ஸ். ஆண்டவர் பல காரியங்கள் டக்கு டக்குன்னு மாறுது. புதிய பொறுப்பை ஆண்டவர் தருகிறார். No one but God could accomplish something as astounding as this. இப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியத்தை எந்த மனிதனாலும் செய்ய முடியாது. இது யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தரே செய்கிறார். Slave became the sovereign. அடிமை அரசனாக மாறுகிறான். அடிமை அரசனாக மாறுகிறான். அப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் புதிய அதிகாரத்தை தரார். புதிய அதிகாரம், நல்லா கவனிங்க. அநேக காரியங்கள் கொடுக்கப்படுது. ஒன்று முத்திர மோதிரம். அல்லேலூயா. ரெண்டாவது மெல்லிய வஸ்திரம். மூணாவது பொன் சரப்பணி. அப்படின்னா நெக்லஸா, தங்க செயின். என்ன கிடைக்குது? கோல்டு செயின் அப்படின்னு போட்டிருக்கு. சரப்பணி, பொன் நெக்லஸ். நெக்லஸ் பொம்பளைக்கு தான் போடுவாங்க, ஆம்பளைங்களுக்கு செயின் வச்சுக்கோ. சரி, செயின் கிடைக்குது. பாருங்க என்னெல்லாம் கிடைக்குது. மோதிரம், முத்திரை மோதிரம். தன் கையில் இருந்த முத்திரை மோதிரத்தை எடுத்து யாரு கொடுக்கிறார்? பார்வோன் அந்த யோசேப்புக்கு, 30 வயதுள்ள யோசேப்புக்கு கொடுக்கிறான். இது எதை குறிக்கிறேன்னா, இனிமேல் நீ தான் என்ன மாதிரி செயல்பட போற, நீ தான் பார்வனா இருந்து செயல்பட போற. நான் ஒருவேளை பார்வனா இருந்தாலும் எனக்கான அதிகாரத்தை எல்லாம் கொடுக்கிறேன்னு சொல்ற. ரெண்டாவதாக மெல்லிய வஸ்திரம். வஸ்திரம் கிடைக்குது. யோசேப்புடைய வாழ்க்கையில் இந்த 37ஆம் அதிகாரத்துல இருந்து 3 வஸ்திரம் மாற்றப்படுது. முதல்ல என்ன வஸ்திரம் பார்க்கிறோம்? 37ஆம் அதிகாரத்துல பல வர்ண. அது யார் கொடுத்தா? அவங்க அப்பா கொடுத்தாரு.
எதுக்குன்னா, நீ இந்த குடும்பத்தில் நீ தான் முக்கியமான ஆளு, நீ தான் நேசிக்கப்பட்டவன், பொறுப்பு மிகவும் முக்கியமான ஆளுன்னு கொடுக்குறாரு. அது கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு. பிடிக்கிட்டானுங்க நம்ம ஆளுக்கள். யாரு? சகோதரர்லாம் பொறாமைப்பட்டு அதை பிடிங்கி விட்டானுங்க. ரெண்டாவது ஒரு வஸ்திரம் போத்திபாருடைய வீட்டில் கிடைக்குது. என்ன வஸ்திரம்? அடிமை வேலைக்காரனுடைய வஸ்திரம். எனது அடிமையா இருக்கிறான், வேலைக்காரனுடைய வஸ்திரம். அதை ஒருத்தி பிடிங்கி விட்டா. அது யாரு? போத்திபாருடைய மனைவி. அவனை அதை பிடிக்கிட்டு அவனை விட்டுட்டு ஆளை விட்டா போதும்பா அப்படின்னு ஓடிய போயிட்டான். நீ வச்சுக்க வஸ்திரத்தை அப்படின்னு. அதுவும் கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு. பலவர் நாங்கி கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு. இந்த வஸ்திரமும் கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு. ஆனா இப்ப போடப்பட வஸ்திரம் நெடுநாளா இருந்துச்சு. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்த அந்த மெல்லிய வஸ்திரம், எஜிப்சியன் லினன் கார்மெண்ட், விலையேறப்பட்ட அந்த வஸ்திரம் பல நாட்களாக அவனுடைய வாழ்க்கையில இருந்தது. சில சொல்றாங்க கிட்டத்தட்ட 80 வருஷம் அவன் சாவர வரைக்குமே அவனுக்கு இருந்ததுன்னு சொல்கிறார்கள். அப்புறம் கோல்டு செயின். எதுக்குன்னு சொன்னா, இவனை பார்க்கும்போது எல்லாரும் அவனை வணங்கி பணிந்து கொள்ள வேண்டும். அவன் அங்கே ரதத்தின் மேலே போகும் பொழுது எல்லாரும் பணிந்து கொள்ள வேண்டும் என்று 43ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. இதெல்லாம் கர்த்தரே செய்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகளுக்குள்ளாக கர்த்தர் நம்மை கொண்டு செல்கிறார். ஆனா ஒன்னே ஒண்ணு, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அக்கினி நடந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன், தண்ணீரிலே கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், அக்கினி ஜுவாலை உன் பேரிலே பற்றாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனா அதே சமயத்தில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்ங்கிற உணர்வு நமக்கு இருக்கணும். கர்த்தருடைய ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் பாவம் செய்ய மாட்டேன், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் உண்மையாக இருப்பேன், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் அவருக்கு பிரியமானவைகளை செய்வேன் என்கிற அந்த உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். குழியா இருந்தாலும், சிறையா இருந்தாலும், அது போத்திபாருடைய வீடா இருந்தாலும், அரண்மனையா இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னெல்லாம் நடக்குது பாருங்க. கடைசியில அந்த எகிப்திலே ஆண்டவர் எகிப்து முழுவதுக்கும் அதிகாரியாக மாற்றினார். அங்கே அவனுக்கு திருமணம் நடக்குது. ஆசனாத் என்கிற ஒரு பெண்ணை அவன் மனைவியாக பெற்றுக்கொள்கிறான். அப்புறம் என்ன சொல்லு, 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். யோசேப்புடைய பிள்ளைகள் பேர் என்ன? மனாசே, எப்ராயிம் என்று பேர் எடுக்கிறான். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மனாசே என்று சொன்னால், இத்தனை ஆண்டுகள் நான் பெற்ற எல்லா துன்பத்தையும் கர்த்தர் இப்பொழுது மறக்க பண்ணிட்டாரு என்று சொல்லி மனாசே என்று பெயரிடுகிறார். இரண்டாவதாக எப்ராயிம், கர்த்தர் என்னை இந்த தேசத்திலே பழுக பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த தேசத்திலே என்னை ஆசீர்வாதமாக கனி தருகிற செடியாக மாற்றினார், என்னை பெருக பண்ணினார் என்று சொல்லி எப்ராயிம் என்று பெயரிட்டார். இன்னைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்றது, கர்த்தர் உங்களோடு இருந்து உங்க வாழ்க்கையில நடந்த எதிர்மறையான காரியங்கள், தீங்கான காரியங்கள், உங்க வாழ்க்கையில நடந்த எல்லா விதமான எதிர்மறையான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மறக்கப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். கடைசி வசனம் சொல்கிறது, சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடினா இருந்தபடினாலே சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்திலே தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். ஹல்லேலூயா. எல்லா தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். எல்லாரும் யோசேப்பு, தானியம் கிடைக்குது, யோசேப்ட போங்கப்பா. எங்க சாப்பாடு கிடைக்குது, யோசேப்ட போங்கப்பா. எல்லாம் ஒவ்வொரு ஊர்லயும் சொல்றான், ஒவ்வொரு தெருவிலையும் சொல்றான். எங்க போங்க சொல்றான்? யோசேப்புடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தினார். எல்லா தேசங்களுடைய வாயிலும், மக்களுடைய வாயிலும் யோசேப்புடைய பேரை ஆண்டவர் வைத்தார். எல்லாரும் சொல்றாங்க, யோசேப்ட போங்க, யோசேப்ட போங்க, பார்வோன்ட்ட போங்கன்னு சொல்ல. அங்க போங்க எகிப்து. அங்க எகிப்துல யோசேப்பு இருக்கிறான், வச்சிருக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஹல்லேலூயா. குழியில யோசேப்போடு இருந்து அவனை பாதுகாத்தார். போத்திபார் வீட்டிலே கர்த்தர் யோசேப்போடு இருந்து ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணினார். அங்கேயும் பாவத்தில் விழுந்து விடாதபடி பாதுகாத்தார். மூன்றாவதாக சிறைச்சாலையில் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அங்கே அவனுக்கு தயவு கிடைக்க பண்ணினார், கிருபை கிடைக்க பண்ணினார். அது மாத்திரமல்ல, புடமிட்டார். ஹல்லேலூயா. அவனை ஆண்டு வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியங்கள், அடுத்த 70-80 ஆண்டுகள் அவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களுக்காக அந்த ஆண்டுகளிலே கர்த்தர் புடமிட்டார். நான்காவதாக ஆண்டவர் எங்க அரண்மனையிலே கொண்டு வந்து அவனை உயர்த்தினார். God promoted him, God protected him, God prospered him, God purified him and God promoted him. கர்த்தர் அவனை என்ன பண்ணாரு?
ஆண்டவர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. அன்றைக்கு எகிப்து சாம்ராஜ்யம் தான், பார்வோனுடைய ஆதிக்கம் தான் உலகத்தில் அதிகமாக இருந்தது. அந்த சாம்ராஜ்யத்திலே கர்த்தர் ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக கர்த்தர் மாற்றினார். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்க போகிறோம்.